வணக்கம் நண்பர்களே, வத்தலகுண்டிலேருந்து வதிலே இன்பட்டாக். இப்போ நம்மகிட்ட ஒரு 10 ஏக்கர் தரிசு நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் தோப்புப்பட்டி பக்கத்தில் தான் இந்த 10 ஏக்கர் தரிசு நிலம் வந்திருக்கு. தரிசு தான், உள்ளே எதுவுமே கிடையாது. பாருங்கள், மொத்தம் வந்து 10 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து 17 லட்ச ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து பாருங்கள், ரேட்டு நம்ம கட்டுப்படி ஆகுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். விவசாயம் பண்ணலாம். சூப்பராக ஒரு கிணறு இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது. உள்ளே தார் ரோட்டில் இருந்து இந்த போது பாருங்கள் பாதை, இப்படியே நேராக உள்ளே போய் இறங்கிக்கலாம். இந்த பக்கம் ரோடு ஸ்பேஸ் இந்த க்ளீன் பண்ணியிருக்காங்களே அது வரைக்குமே ரோடு இருக்குது. அதிலேருந்து அங்கிட்டு போய்க்கலாம். தோட்டத்துக்குள்ளேயே உள்ளேயே இறங்கிக்கலாம். நல்லா செம்மண் பூமி தான். விவசாயம் பார்த்தோம்னா எது வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா தான் கிடக்கு இப்போதைக்கு. முதல்ல வந்து கிணத்துலலாம் தண்ணி இருந்துச்சு, இப்போ வந்து தண்ணி இல்லை. கிணறை விட நம்ம ஒரு போர் போட்டோம்னாக்கா ஒரு 500 அடி 600 அடியில் தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன விவசாயம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு சரியான இடமா அமையும்னாலும் இது ஒரு தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால எந்த கம்பெனி வேணும்னாலும் ஆரம்பிச்சுக்கலாம். கமர்ஷியலுக்கும் யூஸ் ஆகும். கம்பெனி மாரி போட்டோம்னாக்கா நல்லா இங்கே வந்து பக்கத்தில் ரோட்டு மேலே இருக்கிறதுனால வண்டி லாரி இதுக்கெல்லாம் போக்குவரத்துக்கு நல்லா வசதி. ஆனால் பஸ் போகிற ரோட்டு மேலே இல்லை, பஸ் இல்லை. பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போகிற ரோடு தான் இது. தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. மண் வந்து சரியான செம்மண் பூமி. இப்போ கொள்ள நாளாக விவசாயம் பண்ணால் போட்டதுனால எல்லாம் முள் செடி இதுக்கெல்லாம் முளைச்சிருச்சு. நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு உழவு போட்டோம்னாக்கா நல்ல செவல் வந்து கிடைக்கும், செம்மண். இது பாருங்கள், இதான் கிணறு. இந்த கிணத்துல இப்போ தண்ணி இல்லை. கிணறு வந்து சும்மா ஒரு 50 அடி தான், 50 அடி ஆழம்தான் இருக்குது. அந்த 50 அடி ஆழத்தில் நமக்கு தண்ணி வரலை. போன மாதம் கிடந்துச்சின்னு சொன்னாங்க. மழை காலத்தில் தண்ணி மேலே வந்துடும். மற்ற இந்தமாரி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா தண்ணி துப்புரவாக கீழே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கிணறுவே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திட்டு 100 அடி வரைக்கும் பண்ணிட்டோம்னாக்கா ஒரு 50 அடி வரைக்கும் தண்ணி நிற்கும் நமக்கு. அப்புறம் நம்ம மோட்ரு போட்டு ஓட்டுக்கலாம். சர்வீஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃப்ரீ சர்வீஸ் தான். இல்லை நம்ம கமர்ஷியலுக்கு சர்வீஸ் எடுக்கணும்னா நம்ம இங்கே கிணத்துக்கிட்ட இருக்க போஸ்ட்டில் இருந்தே நம்ம கமர்ஷியலுக்கு சர்வீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இடத்த நேரடியாக பேசிக்கலாம். மொத்தம் வந்து 10 ஏக்கர் இருக்குது. அதனால் நம்ம விவசாயம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். வேறு கம்பெனி எதுவும் ஆரம்பிக்கணும்னா தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நல்லது. பக்கத்துலலாம் அந்த ரோடு போட்டதெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இது மட்டும்தான் கொஞ்சம் டெவலப் ஆகாமல் கிடைக்கிது. அங்கிட்டலாம் நல்லா விவசாயம் கம்பெனி அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டாங்க நிறையா. அப்புறம் இப்போ வந்து இங்கே இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் தண்ணி இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கிணத்து விட்டு கீழே போயிடுச்சு. அதனால் எல்லாம் முருங்கை போடுறாங்க. முருங்கை தான் சூப்பரான ஒரு விவசாயம். முருங்கைக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை. இன்னும் 2-3 மாதத்துக்கு நமக்கு தண்ணி தேவைப்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சுனாக்கா அந்த மழையிலேயே அந்த முருங்கை வந்துடும். அப்புறம் கிணத்துல தண்ணி ஊறிடுச்சுனாக்கா கிணத்து தண்ணியை எடுத்து விடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திட்டு கிணற அதிலேருந்து நம்ம தண்ணியை எடுத்து பாய்ச்சலாம். இல்லைன்னா ஒரு போர் போட்டுக்கலாம். போர்லாம் கிடையாது. போர் போட்டோம்னாக்கா 500 அடியில் தண்ணி வந்துடும் சூப்பராக. நல்ல செம்மண் பூமி தான், செம்மமான பூமி. பாருங்கள், பூரா அந்த விவசாயம் பண்ணாமல் போட்டதுனால அப்படியே பூரா செடி முளைச்சி போய் கிடக்கு. நம்ம இது க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம்னாக்கா இடம் வந்து ஒரு சூப்பரான இடமா நமக்கு தெரியும். மற்ற இது மட்டும் இல்லாமல் நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி இதுக்கெல்லாம் தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன கம்பெனி வேணுண்டாலும் இங்கே ஆரம்பிச்சுக்கலாம். இடமும் நல்ல பெரிய இடம், 10 ஏக்கர்னும் போது விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கமர்ஷியலாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். மண் வந்து செம்மண் பூமி. 2வது கட்டடம் இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கும் ஒரு சூப்பரான இடம். பிளாட்டுக்கா ஆகுமான்னு கேட்டால் பிளாட் போடலாம். ஆனால் இங்கிட்டு வந்து பஸ் போகிற ரோடு இல்லாததுனால தார் ரோட்டு மேலே இங்கேலாம் ஏறி வந்து யாரும் பிளாட்டு வாங்கி வீடு கட்ட மாட்டாங்க. அதனால் பிளாட் போட முடியாது. மற்ற விவசாயம் வேறு கம்பெனி இந்த மாதிரி கார்மெண்ட்ஸு கோழி பண்ணைங்களாம் உண்மையிலேயே சூப்பரான இடம். ஊர் ரொம்ப தூரம், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதனால் இந்த இடம் வந்து கோழி பண்ணையெல்லாம் அழகாக போடலாம். இடமும் வந்து அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கிலோமேலாக தான் நீளமாக இருக்குது. கிலோமீல் நீளம் தான் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம வந்து கோழி பண்ணை இதுகளுக்கெலாம்
உண்மையிலே சூப்பராக போடலாம். எல்லா இடமுமே சமமாக தாங்க இருக்குது, மேடு பள்ளம்லாம் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு 10 ஏக்கர் பாருங்கள், இப்போ பார்க்குறீங்கள, இதே போல் சமமான பூமியாக தான் இருக்கும். இல்லை ஒரு இடத்துல பள்ளம், ஒரு இடத்துல மேடு, அப்படி கிடையாது. பூராமே செம்மண் பூமி. பாறைகளும் கிடையாது, பாறை கல் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. முள்ளும் முளைச்சி போய் கிடக்கு இப்போதைக்கு. இந்த செடி இதுக்கெல்லாம் முளைச்சி அந்த மரம் தெரிகிறது வேறவங்கது, இதுக்குள்ளே இருக்கிறது தான். ரெண்டாவது தார் ரோட் மேலே, தார் ரோட்லேருந்து நம்ம இடத்துக்குள்ளே அப்படியே அகலமான இடம், நேராக உள்ளே வந்துக்கலாம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு இடம் சரி வாங்கலாம்னு முடிவு பண்ணாங்களாக்கா நேரடியாக ஓனர்கிட்டே கூப்பிட்டு போகிறோம். நீங்களே விலை பேசி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுக்கலாம். என்ன ரேட் போகுது, என்ன வருதுன்னு விசாரிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட போய் பேசலாம். இடம் வந்து சூப்பரான இடம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு எப்படியும். கிணறுல தண்ணி இல்லாதனால கிணறு வெட்டினா தான் தண்ணி எப்படி இருக்குன்றது தெரியும். பக்கத்தில் எல்லாம் கிணறுல தண்ணி வச்சு தான் எல்லாம் முருங்கை தான் நட்டிருக்காங்க. மற்ற விவசாயமும் நல்ல விவசாயம் பண்ணலாம். தென்னை மரம் இதுக்கு கூட போடலாம். பக்கத்தில் அங்கே மழை இருக்கிறதுனால அடிக்கொருசம் மழை வேறு பெய்யும். இங்கே ஒரே சமமாக இருக்குங்க, மேடு பள்ளம்லாம் இருக்காது. நேரடியாக வந்து பார்த்தீங்களாவே தெரியும், சமமான ஒரு பூமி. பாருங்கள், மழை எதுவுமே தண்ணியே இல்லாமல் மரம் செடி கொடியே எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே இருந்த முள்ளெல்லாம் வெட்டிட்டு போயிட்டாங்க. சீமக்கருவில் இருந்துச்சு, அது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற இடம் வந்து நல்லா சமமான ஒரு செம்மண் பூமியாக உங்களுக்கு தெரியுது. விவசாயம் எந்த விவசாயம்னு செம்மண்ணுனாவே நம்ம எந்த விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி மட்டும் கிடச்சிருச்சுனாக்கா உடனே சூப்பரான இடமா மாறிடும். தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. விசாரித்ததில் நம்ம பார்த்து கிணறு வெட்டணுமா இல்லை போர் போட்டுக்கலாமான்ட்டு நம்ம முதலே ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணிக்கலாம். வந்தீங்கன்னாக்கா இது நேரடியாக வாங்க, இதை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நம்ம அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா அக்கம் பக்கத்துலேயும் நம்ம போய் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வசதி இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது, இல்லை இது கமர்ஷியலுக்கு தான் ஆகுன்னா கமர்ஷியலுக்கு நம்ம வேறு என்ன கம்பெனி ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தார் ரோட்டு மேலே இருக்குது, எது வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக ஒரு ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா பண்ணிக்கலாம். ஏன்னா பூராமே ஒரே சமமாக இருக்குது, மேடு பள்ளம்லாம் இல்லை, மேடே கிடையாது, ஒரே சமமாக இருக்கும். அதனால தான் இந்த இடம் வந்து கமர்ஷியலுக்கும் ஆகும், விவசாயத்துக்கும் ஆகும். விவசாயம்னா இங்கே எல்லாம் பூ இதுக்கெல்லாம் வளர்க்குறாங்க, பூச்செடி தான் அதிகமாக போடுறாங்க. நிலக்கோட்டையை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ஏரியாவில் பூரா பூச்செடி தான் போடுவாங்க. நம்மளும் அதுமாரி பூச்செடி போட்டு நல்லா ஒரு விவசாயம் பண்ணலாம். தண்ணி அவங்க உருவாக்கி தர மாட்டாங்க, நம்ம தான் உருவாக்கிடணும். அதனால் நம்ம இடத்த பார்க்கும்போதே இந்த இடத்துல தண்ணி நல்லா வருமா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த இடத்த வாங்கணும். பாருங்கள், இடம் வந்து நல்லா சூப்பரான இடம்தான். செம்மண் பூமி. இல்லை உங்களுக்கு செம்மண் தான் வேணும், வேறு ஏதாவது ஃபேக்ட்ரிக்கு கோழி பண்ணைகள்லாம் உண்மையிலே 10 ஏக்கர் வந்து சூப்பரான இடங்க. கோழி பண்ணைக்கு ஒரு அருமையான இடம். கிணத்துல வர தண்ணி நம்ம ஒரு சின்ன போரை போட்டோம்னாக்கா நம்ம அந்த போரில் வர்ற தண்ணியை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கோழி பண்ணைக்கு, கோழி பண்ணை ஆடு இதுக்கு வளர்க்குறதுக்கெலாம் சூப்பரான இடம். கோழி பண்ணைக்கு தான் மெதுவாக பொதுவாக நல்லாயிருக்கும். இந்த இடம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களாக்கா நிலக்கோட்டை பக்கத்தில் இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கேருந்து திண்டுக்கல் வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.